வரதமா நதி அணை. இது தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் வரதாப்பட்டினம் என்ற இடத்தில் தவறி குன்றுக்கும் கட்டைப்பாறைக்கும் இடையில் வரதமா நதியின் குறுக்கே 1978ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது. இவ்வணை பழனியில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இடர்ந்து விரிந்த பெருங்காடு, அத்தோடு சோலைவன காற்று மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. இந்த பகுதி என்னென்று சொல்ல பலகை. பாதையின் இருபுறமும் மரங்கள் இந்த வெயிலுக்கு எங்களுக்கு குடையாக நிற்பது போன்று காட்சியளிக்க, அன்னையின் மடியில் தவழும் குழந்தையின் பேரானந்தத்தை போல் இன்ப களிப்பில் பயணிக்கின்றோம். இந்த வழிதான் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் வழி. இந்த வழிதான் நாம் பழனியிலிருந்து வந்த வழி. இதில் இடதுபுறமாக திரும்பிச் சென்றால் வரதமா நதி அணைக்கு செல்லலாம். இந்த அணைக்கு செல்வதற்கு எல்லா நேரங்களிலும் அனுமதி இல்லை. இங்கு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே அனுமதி உள்ளது. இந்த அணையில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் இங்கு பொதுமக்கள் நீராடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த அணைக்கு செல்லும் வழியில் இருபுறமும் மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இப்பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மக்களின் பாதுகாப்புக்காக மின்சார வேலி அமைக்கப்பட்டுள்ளது. செம்மறியாடே செம்மறியாடே செய்வது சரியா சொல். அங்கே தெரிகிறதே, அதுதான் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் அணை. இங்கிருந்து பார்க்கும் போதே எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? அந்த அணை கூட ஒரு மலை போலவே காட்சியளிக்கிறது. இவ்வளவு இயற்கை அழகு கொட்டி கிடந்தும் தகுந்த பராமரிப்பு இல்லாததால் எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களா? ஏனோ தெரியவில்லை. பல வெளிநாடுகளில் இயற்கை அழகை செயற்கையாக செய்து ரசித்து வருகிறார்கள். ஆனால் எமது நாட்டில் மட்டுமே இயற்கை வளத்தை அழித்தும் மீதமுள்ள இயற்கை வளத்தை தகுந்த பராமரிப்பு இல்லாமலும் அழித்து வருகிறார்கள். பசியோடு இறை தேடிய பசுவொன்று பரவசத்துடன் பக்குவமாய் தன் பசியை தீர்த்தது. பச்சை பசேலென பறந்து கிடந்த இந்த புல்வெளியில் இதோ இதுதான் பெருமாள் மலை. இது வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானல் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இந்த மலை கொடைக்கானலின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதி மூலம் நாம் சென்றால் கொடைக்கானலின் பாதி தூரத்தை கடந்துவிட முடியும். இந்த அணையின் உயரம் நிலமட்டத்திலிருந்து 120 அடி உயரமும் சுமார் 210 படிகள் கடந்துதான் இந்த அணைக்கு மேலே செல்ல வேண்டும். இங்கிருந்து தான் நதியின் நீர்வரத்தை கட்டுப்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அணைகள் எல்லாம் ஒரே அமைப்பை சார்ந்தே காணப்படுகின்றன. அணைக்கட்டின் மேலே நிற்கும் போது வீசும் காற்று, அப்போடு இணைந்து நதியும் சத்தம் என்று இரண்டும் இணைந்து எம்மை தாளாட்டுவது போல ஒரு உணர்வை தந்து எம் மனதை நிறையச் செய்தது. பறவை கூட்டம் அது படபடவென சிறகடித்து பரவசமாய் பறந்தது. பார்த்தவுடன் என் மனதில் ஓர் பேராசை. நானும் இந்த பறவை போல் சிறகடித்து பறந்தால் எப்படி இருக்கும் என்று. சில சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையை மீறி அங்கே ஆடு மாடுகள் மேய்ச்சலில் இருக்கும் பகுதிகளுக்கு செல்கிறார்கள். இதில் சிலர் வனவிலங்குகளின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். எனவே
இங்கு வருவோர்கள் தகுந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்றால் போல் இந்த அணையை ரசிக்கலாம். ஆனால் இயற்கையோடு சவால் விட்டு உங்கள் விலை மதிக்கத்தக்க உயிர்களை இழந்துவிட வேண்டாம். இதோ பார்த்தீர்களா பழனிமலை எவ்வளவு அழகாக தெரிகிறது என்று. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. பாலை ஊற்றி வைத்தது போல் இந்த அருவி எவ்வளவு வெண்மையாக காட்சியளிக்கிறது. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். பழனி வட்டாரத்தில் வசிக்கும் அனைத்து மக்களின் நீருக்கான தேவையை இந்த வரதமா நதி அணைதான் போக்கி வருகிறது. உங்களுக்கு தெரிகிறதா நாம் எவ்வளவு உயரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று? வரும்போது நாம் எல்லோரும் பசியின் உச்சத்தில் இருந்தபடியால் இந்த அம்மாவின் சிறிய கடையில் கூழ் மற்றும் குளிர்பானங்கள் அருந்தி எங்கள் பசியை போக்கினோம். எனவே இந்த அம்மாவிற்கு மனம் நிறைந்த நன்றியை கூறிவிட்டு எமது அடுத்த பயணமான வைகை அணைக்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு மேலும் மேலும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.